பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கிறிஸ்து பிறப்பில மேய்ப்பர்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? அவரிடத்துல தூதர்களை அனுப்பி இது போல உங்களுக்கு இந்த ஊரில் கர்த்தர் பிறக்க போகிறார் என்று நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்ததன் காரணம் என்ன? ஏன் உலகத்துல அந்த நாட்டுல எவ்வளோ பேர் இருக்கலாம் இல்லையா, அந்த இடத்துல எவ்வளோ ஜனங்கள் இருக்கலாம், வசதி படைத்தவர்கள் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற எவ்வளவோ தீர்க்க தரிசிகள் இருக்கலாம், பரிசுத்தவான்கள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்வதை விட்டு மேய்ப்பர்களை தேர்ந்தெடுத்தார் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாமே எப்படி அவர் அற்பமா எண்ணப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க இப்படிதானே தேர்ந்தெடுத்து விடுகிறார். அவர் வருகிற ஊர் முதற்கொண்டு, அவர் பிறந்த இடம் முதற்கொண்டு ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு இடம், அதை அவர் பெரிதாக்கி தானே வருகிறார். அதே போலதான் இந்த மேய்ப்பர்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேய்ப்பர்கள் என்றால் யூதர்களுக்கு தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் எப்போதுமே பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஏன்னா அவங்க ஆசாரியர்களும் லேவியர்களுமா தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்கிறவர்கள். இவர்களும் யூதர்கள் தான். ஆனா என்ன பண்ணுவாங்களாம், இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆடுகளை மேய்க்கிறவர்கள். அவங்க அங்கேயும் இங்கேயும் போய் வயல்வெளியில காடுகளில ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆடுகளை வைத்து கொண்டு மேய்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த இடத்துல ஒரு ஆடு சினையாக இருக்கும், குட்டி போடும். ஒரு ஆடு ஏதோ ஒரு மிருகத்தால கடித்து இறந்து போகும், அதை எடுத்து அவங்க அடக்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இல்ல குளிக்காம பல நாள் இருக்கலாம். ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் அவர்களுக்கு தண்ணீர் வசதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இப்படி அவங்க ஆட்டோட ஆட அழுக்காக அந்த ஆடுகளை தூக்கி அதுங்களுக்கு அது இது வேலை செய்து வேர்த்து வியர்த்து அவங்க அழுக்காக இருப்பார்கள். பல நாட்கள் குளிக்காம இருப்பார்கள். அங்கேயும் இங்கே போய் எல்லா வேலைகளும் செய்து விட்டு வருவார்கள். இதையெல்லாம் செய்வதனால அவர்கள் தொட முடியாத நிலைமையில அருவருப்பாய் இருப்பார்கள். ஏன்? யூதர்களை விட்டு விடுங்கள். எகிப்திலே அந்த பார்வோனு அந்த ஜனங்கள் எல்லாரும் நீங்க பார்க்கும் பொழுது யோசேப்பு அந்த இடத்துல வாழ்ந்தான் இல்லையா? எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபின் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, எகிப்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஆனா அங்க போகும்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர் என்று அறிந்து கொள்ளுகிறான். அவர்கள் எல்லாரையுமே தன்னிடத்துக்கு எகிப்துக்கு வர வைக்கிறான். இங்கே வந்துருங்க, என் கூட இருந்துருங்கன்னு சொல்லி. ஆனா வந்த உடனே அவங்க கிட்ட அந்த யோசேப்பு சொல்றான், நீங்க ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல நீங்க வேதத்துல எடுத்து படித்து பாருங்க. அவங்க சகோதரர்கிட்ட யோசேப்பு சொல்லுவான், நீங்க எகிப்துக்கிட்டையும் ஜனங்கக்கிட்டையும் பார்வேன்கிட்டையும் சொல்லணும், உங்களுடைய தொழில் என்ன, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா நாங்க மேய்ப்பர்கள்னு சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா மேய்ப்பர்கள் என்றால் இந்த எகிப்தியருக்கும் சரி பார்வோனுக்கும் சரி அருவருப்பானவர்கள். அதனால பரவாயில்ல, நான் இங்க அதிபதியா இருக்கிறதன் நிமித்தம் நீங்க மேய்ப்பர்கள்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் நான் இங்க முக்கியம், அதனால நீங்க இங்க வர்றதுனால அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, உங்களை வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருப்பான். அது போலதான் இந்த யூதர்களுக்கு மேய்ப்பர்கள் என்றால் தீட்டு, மற்ற ஜனங்களுக்கு எல்லாமே அருவருப்பானவர்கள் மேய்ப்பர்கள். அதனாலதான் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ என்னவோ, தள்ளப்பட்டவர்களா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களே என்பதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ என்னவோ மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு நான் அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்கள் வரை நீங்க வாசித்து பாருங்க. அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதை பாருங்க, அவங்க கிட்ட சொன்ன உடனே அடுத்து 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து தேவ தூதர்கள் எல்லாம் சேனையா தூன்றி அப்படியே தேவனுக்கு மகிமை சொல்லி அப்படியே புகழ்ந்தார்களாம். அந்த நேரத்துல அந்த நற்செய்தி அறிவித்த உடனே பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி அந்த வசனம் பாருங்களேன், அந்த கணமே பரமசேரியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றின்னு சொல்றாங்க. பரமசேனையின் திரள். இப்போ சேனைனா எவ்வளவு பெருசா இருக்கும்? சின்ன சின்ன கூட்டத்துக்கெல்லாம் 1000 அப்படி இப்படின்னு சொல்லுவோம். சேனை என்பது மிக பெரிய அளவுல அந்த மேய்ப்பர்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவித்த உடனே, நற்செய்தி அறிவித்த உடனே பரம சேனையே ஆர்ப்பரித்ததாம்.
இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன நற்செய்தி தெரியுமா? அந்த உலகத்தாரால நம்ம அருவருப்பாய் எண்ணப்பட்டிருக்கலாம், நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்தாரால நம்ம எப்படி ஒரு பார்வைக்கு அருவருப்பானவர்களாய் கூட இருந்திருக்கலாம். என்ன இவங்க எப்படி இருக்காங்க, எப்பவுமே வீட்டை பாரு, அவங்க வீட்டை பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பாரு, அவங்க பயன்படுத்துகிற அந்த வாகனத்தை பாரு, எல்லாமே ஒரு மாதிரி அழுக்காகவும் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்மளை அருவருப்பா பார்க்குறவங்களா இருக்கிறாங்களா? உங்களிடத்திற்கும் என்னிடத்திற்கும் மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஜனங்களை தெரிந்தெடுத்துதான் சுவிசேஷத்தை சொன்னார், நற்செய்தியே சொன்னார். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? பிள்ளைய துணியில சுற்றி முன்னணியில கிடைத்திருக்கிறதை கண்டார்கள், அடையாளம் கூட சொல்லிட்டு போனாங்க. எனவே தேவ பிள்ளைகளை நீங்க பயப்படாது இருங்க. கிறிஸ்து பிறப்புல எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. மனிதர்கள், இடம், ஊர், யார் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது அற்பமா எண்ணப்பட்டவைகளா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இந்த உலகத்தாரால கிறிஸ்தவர்கள் என்றாலே அற்பம் இல்லையா? ஆனா நமக்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறார். நாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான். இந்த உலகத்துல இருக்கிற அவங்க அந்த அற்பமா என்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகவும் தான் இந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதை கூட தெரியாம அவங்க என்ன பண்றாங்க? நம்மள அற்பமாய் நினைக்கிறாங்க. கவலையே படாதுங்க, உங்களையும் என்னையும் தான் அவருக்காக சொந்தமாய் தெரிந்து கொண்டார். யார? தள்ளப்பட்டவர்களை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை, அருவருப்பா எண்ணப்பட்டவர்களை, தீட்டு உள்ளவர்கள். யூதர்கள் அவர்களை தொடவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஜனத்தினிடத்துல தான் நற்செய்தி கொண்டு வரப்பட்டது தேவ தூதர்களால. எனவே பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், உங்களிடத்திற்கும் என்னிடத்திற்கும் கிறிஸ்து மிகவும் பெரியவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய நற்செய்தியை தூதர்கள் மூலமாக மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினீர். அருவருப்பாய் எண்ணப்படுகிற அந்த ஜனங்களிடத்துல போய் உம்முடைய காரியங்களை சொன்னீர். அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உம்மை பார்த்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக அந்த பூமியில் பிறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.